ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும். அது விளைந்து பலன் கொடுக்கும். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், ஒரு வார்த்தையை கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய இருதயம் இருக்கிறது, உம்முடைய கண்கள் இருக்கிறது, உம்முடைய செவிகள் இருக்கிறது, உம்முடைய கரங்கள் இருக்கிறது. நீர் இருக்கிறீரப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, தரித்திரத்தை நீக்கி, நித்திய வாழ்க்கையை கொடுத்து, மனம் திரும்புதலை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, உம்முடைய நீதியினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு காலை ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகம் 20:24 பார்க்கும் பொழுது, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்நானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணின தேவனாக இருக்கிறார். அவர் என்றும் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி அவரை நோக்கி நாம் சில மணி நேரங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவியானவரே, அவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி மூலமாய் உம்மை ஆராதிக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நம்முடைய வல்லமையினால நிரப்பும்படியாக கேட்கிறோம்ப்பா. நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யோவான் 14:14 நீ சொன்னதை போல் அப்பா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. மத்திய 18:20 பார்க்கும் பொழுது, என் நாமத்தினால் எங்கு 2-3 பேராவது கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற தெய்வக்காய் மக்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே என் உள்ளத்திலே மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னதை போல தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் விருதத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகணம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுதிட ராஜா, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பா.
ஆவியானவர், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமா இந்த நாளிலே ராஜா, இதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்துவோம். நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காய் மக்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீங்கள் இந்த ஆராதனையில் பிரியப்பட்ட தயவுக்காய் நன்றி. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்ட தயவுக்காய் நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆவியான தாமை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆகிலும் எங்களுடைய சித்தம் இல்லப்பா, உம்முடைய சித்தத்துக்கே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 வரை. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நமது நியூ கிரேஸ் டிவியின் ஃபவுண்டர் மற்றும் பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமீன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு நல்ல தேவனை நாம் கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் வாழ்க்கையே துர்பாக்கியமாக இருக்குது. நான் கை வச்சதெல்லாம் எதுவுமே விளங்கலை. நான் எங்கே போனாலும் என்னைய ஒதுக்குறாங்க. என் வாழ்க்கையில் என்னால் மேலே எழும்பி வர முடியலை. எனக்கு மற்றவருடைய உதவி எனக்கு ரொம்பவும் தேவையாக இருக்குது. என்னோடய பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எங்கள் வார்த்தைகள் உமக்கு பிரீதியாக பிரியமாக இருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். இன்றைக்கு கூட அந்த ஜெபாலயத்தில் நம்ம கரெக்டாக ஆண்டோட பாதத்துக்கு போகிறோமா? ஆலயத்துக்கு என்று ஒரு நேரம் இருக்கின்றது. எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம். அந்த ஆராதனைக்கு என்று ஒரு வேலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் அந்த ஜெப வேலையில் நாம் சரியாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், ஜெபாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் அந்த ஜெப வேலை அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க போகிறாங்க.
அந்த ஜெப ஆலயத்துக்கு அந்த ஜெப வேளையில் அந்த 9ஆம் மணி நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஆலயத்துக்கு அவர்கள் போகிறார்கள். ஆலயத்துக்கு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஒரு பிச்சைக்காரன் அவன் பிறவியிலிருந்தே, அவன் பிறந்தது முதற்கொண்டே அவன் சப்பானியாக பிறந்தவன். அவனுக்கு 2 கால்களும் வராது, நடக்க முடியாது, சப்பானியாக இருக்கிறான். அவனை சில பேர் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து தேவாலய வாசல் அண்டையில், அலங்கார வாசல் என சொல்லப்பட்ட அந்த வாசல் அண்டையில் பிச்சை கேட்கும்படியாக வைப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு கூட அவன் போக முடியுமான்னு சொல்லி தெரில, ஆனால் வாசல் அண்டையில் அவன் இருக்கிறான். இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். வாசல் படியிலே நிற்கிற ஒரு அனுபவம், பிச்சை கேட்கிற ஒரு அனுபவம். இவன் பிச்சை எடுக்கிறவன், இவன் சப்பானி அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவனுக்கு தெரிந்த நபர்கள் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அவனை ஆலயத்தில் வச்சுட்டு போகிறத எல்லாருமே பார்த்துருக்காங்க. இந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற தேவன் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை பரிகார பலி பொருளாக இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இரத்தத்தை சிந்தினவரை காண்பிக்கும் பொருட்டாக இந்த மகா பெரிய அற்புதத்தை இயேசு தேவன் செய்ய விரும்பினார். எல்லாருக்குமே தெரியும், அந்த தேவாலயத்தில் இவன் பிச்சை எடுக்கிறவன், இவன் சப்பானே, இந்த குடும்பம் என்ன முகவரி எல்லாமே தெரியும். பேதுரும் யோவானும் அந்த வழியே போறாங்க. பேதுரு இடத்துலையும் யோவான் இடத்துலையும் அவன் பிச்சை கேட்குறான். ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவங்கள நோக்கி பார்க்குறான், ஊழியக்காரர்களை நோக்கி பார்க்குறான், ஏதாச்சும் கிடைக்குமா. அப்போ அவங்க 2 பேரும் அவனிடத்துல சொல்றாங்க, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். என்ன சொல்றாங்க, எங்களை நோக்கி பார். அதாவது கொல்லிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்து அவர்கள் விஷம் தள்ளி இறந்து போனார்கள். மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ வெண்கலத்தில் ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை நீ செஞ்சு அதை நிறுத்து, அதை நோக்கி பார்க்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள், சுகமடைவார்கள், விடுதலை அடைவார்கள். நோக்கி பார்க்கிறதுல ஒரு பெரிய ஒரு அற்புதம் இருக்குதுங்க. ஒரு நோக்கத்தோடு பார்க்கிற விஷயத்தில் ஆண்டவர் அற்புதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டோடைய ஆலயத்தில் போகிறோம், போதகரை பார்க்குறோம், கர்த்தரோட வசனத்தை பார்க்குறோம், அங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்குறோம் இல்லையா. சில பேர் என்ன செய்வாங்க, அங்கே வந்திருக்கிற ஜனங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க எப்படி வந்திருக்காங்க, எந்த காரில் வந்திருக்காங்க, எந்த பைக்கில் வந்திருக்காங்க, என்ன நகை அணிந்திருக்கிறாங்க, என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, என்ன ஹேர் பின் குத்தி இருக்கிறாங்க, என்ன மை போட்டிருக்காங்க, என்ன நெயில் பாலிஷ் அடிச்சிருக்காங்க, என்ன டை கட்டியிருக்காங்க, என்ன கோட் போட்டிருக்காங்க, என்ன வேலையில் இருக்கிறாங்க, இதைத்தான் பார்க்கிற ஒரு காரியம். சில பேர் எதையுமே பார்க்கறதில்ல, பின்னாடி உட்காந்துட்டு அவங்க 3ஆம் மாணவ வரைக்கும் போகிற மாதிரி நல்லா அயர்ந்து தூங்கிடுறாங்க. ஆலயத்துக்கு நம்ம எதிர்க்க போகிறோம், யாரை நோக்கி பார்க்க போகிறோம்,
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை. சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நோக்கி பார்க்கிற காரியம். அன்னால் பெனினால் எல்கானா எப்ராயிம் தேசத்துல அவள் தன் புருஷனை நோக்கி பார்க்கிறாள். புருஷன் சொல்றான், 10 குமாரரை பார்க்கலாம், நான் அதிகம் அல்லவா? ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை. சக்களத்தி ஆகிய பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது. பாருங்க, தேவாலயத்துக்கு போகிற பொழுது இந்த எல்கானா அந்த பங்குல இவளுக்கு அதிகமாக கொடுத்து நேசித்தாள் அன்னாளுக்கு. ஆனால் அது அவளுக்கு விருப்பமா இல்லை. அதிகமாய் நேசித்தாள். சொல்றான், நான் 10 குமாரரை பார்க்கலாம், உனக்கு அதிகமல்லவா? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கிருந்து புறப்படும்? எங்கிருந்து புறப்படும்? ஆனா பாருங்க, இவள் ஆலயத்தை நோக்கி பார்த்தாள். அவமானப்படுத்துறவங்களை நோக்கி பார்க்கல, சக்களத்தியாகிய அந்த பெனினால நோக்கி பார்த்து பார்க்க 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 சஞ்சலம், வெக்கம், அவமானம், ஒவ்வொரு நாளும் சலிப்பு. புருஷனை நோக்கி பார்த்த எதுவும் கிடைக்கல. ஏன்னா கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு எதினால கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார் என்பதை புரியாம நம்ம வாழ்க்கையில அவங்கள பார்க்கிறோம், இவங்கள பார்க்கிறோம், எல்லாரையுமே நோக்கி பார்க்கிறோம், ஆனா தேவனை நோக்கி பார்க்கல. இன்றைக்கு ஆண்டோட வசனம் உன்னை நோக்கி வருகிறது, தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தை தாமதிக்கிறார். கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார், அதனால் அவர் தாமதிக்கிறார். கர்த்தரை உயர்த்துவதற்கு விரும்புகிறார், அதனால் அவர் கர்த்தர் தான் உயர்த்தணும், அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும், அவர் தான் உன்னை மேலே கொண்டு வரணும், அவரிடத்திலிருந்து தான் உனக்கு நன்மைகள் புறப்பட வேண்டும் என்பதற்காகவே சில தாமதங்களும் அடைப்புகளும் சில போராட்டங்களும் குழப்பங்களும் உண்டாகிறது. அதனாலுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனால் ஒரு காரியம் தம் புருஷங்கிட்ட இருந்து தெரிஞ்சிருச்சு, அவள் அறிந்து கொண்டாள். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார். இவன் என்ன செய்யறா? விடலை, ஆண்டவர் விடலை. ஆலயத்துக்கு வருஷந்தோறும் போயிட்டு அழுதுகிட்டே இருக்கிறா. ஒரு வயசா போய் அவனோட பாதத்தில் அவள் விண்ணப்பம் செய்கிறாள். ஆலயத்துக்குள்ள போய் மனம் கசந்து அழுகிற, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் அவன் மேலே சவரன் அவளுக்கு ஒரு பொருத்தனை பண்றா. பாருங்க, அந்த பொருத்தனையை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் பண்ணுகிற போது விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏழை தன் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று சொல்லி ஏழி நினைத்து அவளை நோக்கி, ஏதோ வரைக்கும் வெறுத்திருப்பாயின் குடிய உன்னை விட்டு விளக்கு என்றார். நிறைய பேர் ஆலயத்தில் நாம் பேசுகிற காரியத்தை நினச்சி அவங்க பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கலாம். என்னடா இது இங்கே வந்து இப்படி புலம்பிட்டுருக்கான்னு சொல்லி நினைக்கலாம். சொந்து போக வேண்டாம்.
ஓ விண்ணப்பம், உன்னுடைய மனம் கசந்து அழுதுகிற காரியம் பாருங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இருதயத்தையே ஊற்றுகிறாள் பாருங்க. அன்னாளுக்கு ஒரு வார்த்தை வருது, சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவ போயிட்டு அப்புறம் போயிட்டு சில நாளில் எல்கானா அன்னாளை அறிந்தான். சில நாட்களில் அவளுக்கு குழந்தை பிறக்குது. நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நோக்கி கேட்கிறாள். பர்பஸ் என்ன? பர்பஸ் என்ன? நோக்கம் எதுக்காக நம்ம பார்க்குறோம்? என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேலே வருது. நீங்க எப்படி நோக்கி பார்க்குறீங்க? என்ன நோக்கத்தோடு பார்க்குறீங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த அன்னாள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பார்த்தபடினால தம் பிள்ளைக்கு என்ன பேரை வைக்கிறா? கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்ற பெயர் வைக்கிறார். பாருங்க, அன்னாள் ஆலயத்தில் கேட்டால் ஆலயத்திலிருந்து அவளுக்கு நன்மை கிடைச்சது. அவள் ஆலயத்துக்கு அவள் சொல்றா, பால் மறக்க பண்ணி ஆலயத்தில் கொண்டு போய் விட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தா. ஏலியாகிய ஆசாரியனிடத்தில் தேவன் பேசவில்லை. ஓப்பனே பிணைக்காசிடத்தில் ஆண்டவர் பேசல. ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சாமுவேல் இடத்துல ஆலயத்தில் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு தோணித்தது. ஆலயத்தை அவன் சுத்திகரிக்கிறவனாக அவன் மாறி போனான். கர்த்தருடைய சத்தம் ஆலயத்தில் இருக்குது. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொன்னார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ள முடியும். ஆனால் ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய நன்மைகளை புசிப்பதற்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்தில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. கண்ணீர் கேட்கப்பட்டது. ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் குழந்தை செல்வத்தை தருவார். நீ விடாத, ஆண்டவர் மட்டும்தான் தருவார். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கறது, இந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கிறத நான் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் முதலாவது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தால் மட்டுமே நாம் கர்த்தர் தான் அடைச்சிருக்காரா, இல்லை இது குறைகள் இருக்கிறதா, இதை சரி செய்ய முடியுமா என்பதை நமக்கு தெரியும். அங்கே போய் செலவு பண்ணுறது, இந்த ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறது, அங்கே போய் செலவு பண்ணுறது, இருக்கிற எல்லாம் செலவு பண்ணி குழப்பி சண்டை பிரச்சனை இதெல்லாம் எதுக்கு? கர்த்தருடைய பாதத்தில் கணவன் மனைவியா உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தரிடத்திலிருந்து கேட்டேன் என்று சொல்லி சாமுவேலை பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்க. நல்ல ஓட்டம், ஆண்டவருக்காக நீங்க ஓடணும். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பா, என் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். இது யார் சொன்னா? ஏலி சொல்றான். தெரியல, சில பேருக்கு தெரியாது. உங்க அவமானம் தெரியாது தேவ பிள்ளையே. உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நான் இப்படி பேசுறேன் நீங்க நினைக்க வேண்டாம். மற்றவங்க இப்படி பேசுறாங்க நீங்க நினைக்க வேண்டாம். அவங்க எப்படி பேசிட்டாங்க, இவங்க எப்படி பேசிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதானத்தோட இப்போ. ஏன்னா உன்னுடைய நோக்கம்
கிடைக்கும் என்று நீ நினைக்கிற அது நடக்கும். அதே மாதிரி தான் பாருங்க, இந்த ஜெப ஆலயத்தில் ஜெப வேலையில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. இப்போ ஜெப ஆலயத்துக்குள்ள போகும் பொழுதே பிச்சை கேட்கறதுக்காக, மனிதரிடத்துல பிச்சை கேட்கிறதற்காக அமர்ந்திருக்கிறார். தேவனிடத்துல ஒரு காரியத்தை பார்த்தோம், தேவனிடத்துல போய் அவள் கேட்டாள் என்று சொல்லி அவள் கேட்கிற பொழுது அவளுக்கு கிடைச்சது. இப்போ பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசனையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். மனுஷங்கிட்ட பிச்சை கேட்கிறான், ஆனா அவர் தேவ மனிதராக போயிட்டார். அல்லேலூயா. அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ இதுவரைக்கும் நீ வாசல் இருந்த உன்னை, முடவனாயிருந்த உன்னை, அநேக இடத்துல பிச்சை கேட்கும்படியாயிருந்த உன்னை ஆலயத்துக்குள் கொண்டு வர ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆலயத்தில் ஒரு சாட்சியாய் நின்றார். நீங்களும் நானும் சாட்சியாய் நிற்க, அற்புதங்களை பெற. ஆலயத்திற்குள் ஜெபித்தாலும் அற்புதம் நடந்துச்சுங்க. ஆலயத்தின் வாசல் படையில் நின்று பிச்சை கேட்கிற அவருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அவன் பிச்சை தான் கேட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு, அவன் இருதயத்தில் அந்த இருக்கிற வேண்டுதலை ஆண்டவர் கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டாரா? அவருடைய தாய் தகப்பன் கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? ஆண்டவரே, ஆலயத்தில் எத்தனையோ பேருக்கு அதிசயம் நடக்குது, இவன் ஆலயத்தில் போய் பிச்சை கேட்கறதுக்காக தான் உட்காரான், இவன் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல், இவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? இன்னைக்கும் சொல்கிறேன், அந்த அற்புதம் உங்கள் வீட்டில் நடக்கும். உங்கள் முடக்குவாதத்திலிருந்து ஆண்டவர் உங்களை எடுக்க போகிறார். நீங்கள் ஆலயத்தின் வாசலை நின்று, ஆஃபீஸ் போகிற நேரத்தில் போய் நின்று ஜெபிச்சுட்டு போவாங்க. பெரிய அதிசயம். அநேகருக்கு தெரிந்த ஒரு ஸ்டோரி. ஜிம்னு ஒரு சின்ன பையன், அவன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் போகிற வழியில் ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தில் இவராவது வாசல் படை நின்றுருந்தார். இவன் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு ஆண்டவரை பார்த்து, அந்த ஆலயத்தை பார்த்து அவன் சொல்லிட்டு போவான், குட் மார்னிங் ஜீசஸ், ஜிம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே இருக்கேன், நான் வந்திருக்கேன், உமக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். வரும் பொழுதும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போகிற ஒரு காரியம். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். சின்ன ஜெபத்தை கேட்குறார். அந்த சின்ன ஜெபம் பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறார். இவனுக்கு எந்த ஃபோக்கஸும் இல்லை, ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணுன்னு ஒரு காரியம் அவன்கிட்ட இருந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? இந்த காரியம் இல்லைப்பா, இந்த காரியம் இருக்குதுப்பா, இந்த காரியம் இப்படி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? அவரை நோக்கியே நம்முடைய காரியங்கள் போய்கொண்டு இருக்கிறதா? தாவீதுக்கு ஒரு காரியம் அப்படின்னா, இங்கே போகணும்னா ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான், நான் போகலாமா, நான் ஜெயிப்பனா? அப்போது ரதங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, குதிரை மேலே நம்பிக்கை இல்லை, பட்டயத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, அவன் சுயபலத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே அவன் நம்பிக்கையாக இருந்தான். அவன் நோக்கமே அதுதான்.
அதனால தான் ராஜாவா ஆண்டவர் எடுத்து வைத்தார். தானியேல் பாருங்க, மேல் வீட்டாரைய இந்த 3 நேரமும் ஜெபிக்கிறதுக்காக அவன் ஒதுக்குறான். அவனுக்கு மரண ஆயுதங்கள் வந்துச்சு, சிங்க கெபி வந்துச்சு, சிங்க கெபிக்குள்ள போடுற காரியம் வந்துச்சு, சிங்கங்களின் வாய்களுக்கு ஆண்டவர் தப்புவித்தார். நம்முடைய ஜெப நேரத்தை யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய பிரமுகர் வந்தாலும் அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க, ஆண்டவரிடத்தில் நேரத்தை செலவழிங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும். உங்களால் அநேகருக்கு அந்த நன்மைகள் உண்டாகும். ஆலயத்துக்கு செல்கிற பொழுதே ஒரு அற்புதம். ஆலயத்தில் பிச்சை கேட்கிற ஒருத்தனுக்கு பெரிய ஒரு அற்புதம். பிச்சை கேட்கிறவனோட வாழ்க்கையில இனி அவன் அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறப்போகிறான். பேதுரும் யோவானும் சொல்லான், வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்லை, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் இருக்குது. உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டும். கடன்கள் மறையட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும். வெகு நாட்களாய் கிடைக்காத ஆசீர்வாதங்கள் வரட்டும், சுகமும் சௌபாக்கியம் வரட்டும். இந்த அறிக்கையை நீங்க செய்யுங்க. ஆலயத்துக்கு நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க அதுல யார்ட்டையாச்சும் இதை கேட்கலாம். ஆலயத்தில் நீங்க பிச்சை கேட்குற மாதிரி நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னுடைய தரித்திரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். உன் கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, என் சபையுடனே உமை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே இயேசுவே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆலயம் செல்வது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுதே இருதயம் மனமகிழ்ச்சியாக இருந்தது. சங்கீதம் 122 நாம் வாசிக்கிறோம். அதில் 7ஆம் வசனத்தில் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. உன் வீட்டில் சுகமும் சௌபாக்கியம் உண்டாகும், சமாதானம் இருக்கும். ஆலயத்தில் நீங்கள் சில பேர் பாருங்கள், ஆலயத்துக்கு போவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து சண்டை வரும். ஏன்னா வார்த்தை அவங்க இருதயத்தில் போகலை, அவங்க அர்ப்பணிக்கல. ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகிற பொழுது உங்கள் இருதயத்தை அன்னாள் பாருங்க, இருதயத்தை ஊற்றுகிறாள். நீங்க ஊற்றின உங்க பிரச்சனையை, உங்க பிரச்சனைக்காக தான் நீங்க சண்டை போடுறீங்க. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கலைங்கிறதுக்காக நீங்க கோவப்படுறீங்க. ஆலயத்துக்கு எதற்கு செல்கிறோம்? ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் வார்த்தையாய் வெளிப்படுவார், தெய்வ பிரசன்னம் இறங்கும். நீங்க அதைவே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், உங்களுக்கு ஆறுதலை தருவார். யாருமே இந்த சமாதானத்தை தர முடியாது, ஆறுதலை தர முடியாது. ஆலயத்தில் உனக்கு அந்த பங்கு இருக்கின்றது. பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு, 1000 பலிகளை செலுத்துறாரு. ஆண்டவர் பாருங்க, இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கும் வண்ணமாயிருக்கும். ஆலயத்தில் அவருடைய இருதயம் இருக்குது, கண் இருக்குது, அவர் பார்க்கிறார், அவருடைய செவி இருக்கிறது, அவர் உற்று நோக்குகிறார், அவர் மனுபுத்திரன் நோக்கி பார்க்கிறாருங்க. உங்களை பார்க்கிறாருங்க, அவரு என்ன பார்க்கிறாரு? நம்ம சூழ்நிலையை பார்க்கிறாரு. பாருங்க, பிறவியிலிருந்து பிறந்தது முதற்கொண்டு சப்பானியா இருந்த அவனோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஊழியக்காரரை அனுப்புகிறார். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஜெபிக்கிறதுக்கு வராங்க, பாஸ்டர் இந்த காரியத்துக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நம்ம சொல்றோமா? இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது அதை கேட்கிறோமா? வந்தனே பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்புறோம். கர்த்தருடைய பிள்ளையே,
வசனம். ஊழியக்காரோட வாயிலிருந்து என்ன புறப்படுது? ஆண்டவர் சொல்றாரு ஊழியக்காரர்களுக்கு, நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது சமாதானத்தை சொல்லுங்க. சமாதானத்தின் பாத்திரர் அங்க இருந்தா அந்த சமாதானம் தங்குமாமா. அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, ஊழியக்காரங்க வராங்க, என் வீடு சமாதானமா இருக்கும். ஊழியக்காரர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க பழகிக்கணும். தேவபிள்ளையே, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்கள் வீட்டுக்குள் வரமாட்டாங்க. அவர்கள் பாருங்க, யோர்தான்ல கால் ஆசாரிகள் வைத்த உடனேயே அந்த யோர்தான் ஒரு குவியலாக நின்றுச்சாமா. விட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து எரிகோவுக்கு போனார்கள். ஆசார்களுடைய பாதங்கள்ல அவ்வளோ ஒரு மகிமை இருக்கின்றது. தேவ ஊழியக்காரர்கள் அவர் நடந்து வருகிறாங்க. உற்று நோக்கி பார்க்கிற அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம். பேதுரும் யோவானும் சொல்றாங்க, அவனை பார்த்து சொல்றாங்க, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். பாரு, கண்ணை பாரு. பெரிய அற்புதம். வாழ்க்கையில் எத்தனை வருஷமா இல்லையா, எத்தனை வருஷமா இருந்த முடக்குவாதம், எத்தனை வருஷமா இருந்த சப்பானியான வாழ்க்கை, பிச்சை கேட்கிற வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன் வாழ்க்கையில இந்த காரியம் ஒரு முடிவுக்கு வருது. ஐயோ போராடிட்டே இருக்கிறீங்க, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருது. ஐயோ கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கீங்க, அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வருது. வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேதனைக்கு ஒரு முடிவு வருது. கவலைப்பட்டிருக்கிற அந்த கவலைக்கு ஒரு முடிவு வருது. இன்றைக்கு ஆலயத்திலே கர்த்தர் உன்னை பார்த்து நோக்கி பார்க்கிறார், உற்று பார்க்கிறார். என்னதுக்கு? நீ அவரை நோக்கி பார், ஒரு நோக்கத்தோடு பாரு. அநேகர் பார்க்கிற விதமாய் அவர் பார்ப்பதில் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. முடியாதுதான், மரண போராட்டம் தான், பிரிவினை தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆலயத்துக்குள் கொண்டு வருவேன். ஆலயத்தில் வெளியே நின்றுட்டு இருக்கிற வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறாரு. அவன் நடந்தான், குதித்தான், ஆலயத்துக்குள்ள போனான், அநேகருக்கு சாட்சியா இருந்தான். இன்னைக்கு நீங்க சாட்சியோடு நீங்க வாழ இருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கட்டும். அந்த ஜிம்முன்ட்டு சொன்ன அந்த பையன் ஆண்டவர்கிட்ட ஆலயத்தில் போய் அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு முறை என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அப்போது அவனுக்கு வந்த அந்த காரியம் அவனை சுகப்படுத்தவே முடியாது. ஹாஸ்பிட்டல் அவன் இருக்கிறான். அப்போது ஒரு தேவ பிரசன்னம் அவன் இருக்கிற அறை முழுவதும் நிரப்பிடுச்சு. ஏசு கிறிஸ்து அவனுக்கு முன்னாடி தோன்றி அவனோடு பேசுகிறார். ஜிம், ஜீசஸ் இஸ் ஹியர். அந்த ஜெப நேரத்தில் அவன் அங்கே இல்லை, ஆனால் ஆண்டவர் அவனை பார்க்க வந்துட்டாரு. இன்றைக்கு ஆண்டவரோட ஒரு பழக்கம் இருக்குதா, பேசி பழகுது, கண்டிப்பாக வருவாருங்க. பாருங்க, டாக்டர்கள் சொல்றாங்க அந்த இடத்துக்குள்ள நாங்கள் போக முடியல. ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு மகிமை. ஆண்டவர் அவனை தொட்டு சுகமாக்கினார். அவனுடைய கால்கள் ஹீல் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய அற்புதம். ஒரு சின்ன ஜெபத்துக்கே ஒரு பெரிய அதிசயம்னா, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நான் பெரிய அதிசயத்தை வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிற உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோ, தீப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ,
யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை என் கரங்களிலே உற்சாகமாய் படைத்திட்டோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் படைத்திட்டேனே. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 2 சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அவங்க பிறவியிலிருந்தே, அவன் பிறந்தது முதற்கொண்டே சப்பானியாய் பிறந்தனுடைய வாழ்க்கை, அண்ணாளோட வாழ்க்கையில கர்த்தரே கர்ப்பம் திறக்காதபடிக்கு அடைத்து வைத்திருந்தேன். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஆலயத்துல வந்து அழுது புலம்பினார், இன்னொருத்தர் ஆலயத்தின் வாசல்ல இருந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான். இந்த 2 பேரோட வாழ்க்கையிலும் பெரிய அதிசயங்களை நீங்க செஞ்சீங்கப்பா. எங்க வாழ்க்கையில இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. முடியும் ஆண்டவரே, மால முடியும். எங்களுக்காக நீ ரத்தத்தை சிந்திருக்கிறீர். நம்முடைய தழும்புள்ள கரங்களை சுகமாக்கும். அதை கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். சொல்லுங்க தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். என் கேன்சர்கள் கரைந்து போகட்டும், டியூமர்கள் கரைந்து போகட்டும், எல்லா கட்டிகளும் கரைந்து போகட்டும், எல்லா விதமான வியாதிகளும் மறைந்து போகட்டும், இரத்தத்தில் இருக்கிற எல்லா விதமான ப்ராப்ளங்களும் மறைந்து போகட்டும் இயேசுவோட தழும்புகளால. தகப்பனே, என் வாழ்க்கை இருளா இருக்குது, என் வாழ்க்கை வெளிச்சம் அடையட்டும். இயேசுவே, மூடவராக இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. வியாபாரங்கள் செழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நன்மை உண்டாகட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரட்டும். சமாதானம் உண்டாகட்டும். வீடு கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும். கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இவங்க வீட்டுக்குள்ள சமாதானம் சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவைகளை சந்தியும். உடைய கண்ணீரை, உடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம்.